அனைவருக்கும் வணக்கம். நமோ பகவதி ஏகத்தம் சிட்டாயஸ்தி மகாலம்பதர உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் குரம் ஹிம் கம் கேச மகாகணனுடைய அனுகரத்தால் பாலத்திருமதில் திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு கன்னியா ராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது? 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்கும், அதாவது ஜூன் மாதம் 28 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன். இந்த கன்னியா ராசி எடுத்துக்கிட்டாலே சலசலப்பும் இன்றி செயலாற்றக்கூடிய ராசியாக சொல்லுவாங்க. அந்த மனவேகத்தையும் அந்த தைரியமும் அந்த புத்திசாலித்தனமும் அனைத்தும் அவங்களுக்கு பெரிய ஆற்றலை அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த தொழில் ரீதியும் சரி, குடும்ப ரீதியும் சரி, பர்சனல் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆற்றல் அதிகரித்து கொண்டே போகும். குரு பகவான்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தோட சுக்கரனோட சேர்ந்த தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன், அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து இயங்குவது அருளாற்றல் அதிகரிக்கும். கண்ட சனி ஆச்சு 7ஆம் இடத்துலனா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கவலையின்றி நீங்கள் இருக்கலாம். கடகத்தில் சந்திரன் இருக்கும் வரை, அக்டோபர் மாதம் வரை நீங்கள் கவலையின்றி செயலாற்றலாம். அந்த சனி பகவானு தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டுவார். யாரு? குரு பகவான். ஆகவே கண்ட சனினால் கண்டு அஞ்ச தேவையில்லை. மன தைரியத்தோடும் மன ஊக்கத்தோடும் நீங்கள் செயலாற்றக்கூடிய தன்மையினால் திருமண பாக்கியம் கூடக்கூடிய காலம், புத்திரப்பேறு உருவாக்கக்கூடிய காலம், தொழில் நல்ல மேன்மை அடையும், சிறப்பானதாக செயலாற்றக்கூடிய தன்மை, பாராட்டுதல் கிடைக்கும், அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு உண்டாகும். அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறவருக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். நல்ல ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தருணம். அதே பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு தெம்பு, தைரியம் அதிகரித்து நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய தன்மை அத்தனையும் கொடுக்கும். சுக்கிர பகவான் லாபத்தால் இயங்குவதால், லாபஸ்தானாதிபதியாக இயங்குவதால், கலை அம்சத்தோடு இயங்குவதால் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். எந்த கலையாக இருந்தாலும், ஓவிய கலையாக இருக்கட்டும், இசைக்கலையாக இருக்கட்டும், பாட்டு பாடக்கூடிய கலை ஒன்று. ஆகவே நான் புதுசாக இந்த பொருள் நான் உற்பத்தி பண்ணுறேன்னு யார் செய்கிறாங்களோ அதில் ஒரு கலை அம்சம்தான். ஒரு சின்ன நான் கிண்ணம் தயாரிக்கிறேன்னா அது ஒரு கலை இல்லாமல் அந்த கிண்ணத்தை வடிவம் அமைக்க முடியாது. ஒரு ஓவியம் வரைகிறா இருந்தால் அந்த புத்தி கூர்மை வேணும். அப்போ தான் அந்த உருவம் வந்து சரியான முறையில் அமையும். அதே போல் தான் நல்ல பாட்டு பாடுறேன்னு அந்த ராகம், சொரம், பாட்டு, தாளம் அது ஏற்றபடி தன்னுடைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தணும். இந்த நேரத்தில் இந்த கேப்பில் இந்த வார்த்தை, இந்த பாட்டு பாடினா தான் நம்மளுக்கு அதை கரெக்டாக வரணும் தெரியும். அப்போ பாட்டு பாட ஒரு கலை அத்தனை வந்து மேன்மை அடையக்கூடிய தன்மையாகவே அமையும். ஆகவே அதே போல் வெளியூர் வெளிநாடுல இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். அங்கேயே ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி, அதுவும் ஒரு வீடோட, இந்த வீடை நீயே வச்சுக்கோ, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற வரைக்கும் நீ வாடகை கொடுக்க வேண்டாம் சொல்லி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அதிகம் இருக்குது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பதால் அந்த வெளிநாட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள், இல்லறமே அமையும் சொல்லலாம். புதிய இல்லறம் அப்படின்னாலே வீடு கட்டுவோம். அப்போ வேலையும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைத்து வீடு கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 வகையான லாபம். பதவி உயர்வால் நம்மளுக்கு சம்பளம் அதிகரிக்குது, வீடு வாடகை இல்லைன்னா வாடகை காசு மிச்சமாகுது. அப்போ அதுதான் உயர்வு, அதுதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதுதான் நல்ல தருணம் அப்படின்னு சொல்றது. கைமேல் 2 பலன் கிடைக்குது பாருங்க அது வெளிநாட்டு அன்பர்களுக்கு. அதனால தைரியமாகவும் செயலாற்றணும். அதே போல் உத்தியோகத்தில் நல்ல எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும், திறமைக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையாகவே அதனால தான் உருவாகும். அதனால உங்களுக்கு பல தரப்பட்ட துறையில இருந்து, பல கம்பெனியில இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். நீங்க வந்து இந்த அளவு ஜெயிச்சிருக்கீங்க, எங்க கம்பெனியில வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு இந்த பொறுப்பு தரோம்,
அப்படின்னு உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் ஒரு சின்ன கடையில் இருக்கேன், என்ன செய்யறது, இந்த கடையில் இருந்து அடுத்த கடைக்கு போனால் மதிப்பு, அது போயிடுவீங்க. அதெல்லாம் கிடைக்கும். நிதிநிலை திருப்திகரமாக இருக்கும், பண வரவு அதிகரிக்கும், ஆடம்பர செலவு மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டாலே போதுமானது. கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் ஆடம்பரத்தை விருப்பம் உண்டாகும். ஆகவே ஆடம்பர செலவு நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பதே சிறந்தது. இருப்பினும் பண வரவு உங்களுக்கு நல்ல திருப்திகரமாகவே இருக்கும், பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதே போல் குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை சுமூகமான சூழ்நிலையாகவே மாறும். உறவினர்கிட்ட சற்று அனுசரித்து போவது சிறந்தது. 7ஆம் இடத்துல சனி இருப்பதா அதுக்குண்டான வேலை செய்யும். அப்போ மனைவி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கணவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஒரு மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட குறிப்பறிந்து நடந்து கொள்ளணும். அதே போல் கணவன்மார்கள் மனைவி கிட்ட அவங்களுடைய தேவை என்னவோ அது பூர்த்தி செய்ய தயாராக இருக்கணும். அப்படி இருந்துவிட்டாலே குடும்பம் இல்லறம் நல்லறமாகவே அமையும். கண்ட சனி என்பதால் ஒரு அவசர புத்தி, உடனே பேசணும், படபடப்பு, பேச்சில் நிதானமின்மை அத்தனை உருவாக்கிடும். அப்போ குரு நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்குது, அதே போல் புதனும் நல்லா இருக்குது, சூரியனும் நல்லா இருக்குன்னா தன்னுடைய சப்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நேர் பார்வையில் யார் இருக்கா, சனி இருக்கிறார். நீ போயிட்டே இருக்க, பின்னாடி பிடிச்சி இழுத்துறான்னு சொல்லி ஏதேனும் ஒரு வார்த்தையால் உங்களுக்கு மனதில் ஒரு காயம் ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே அத்தனை நீங்கள் பொறுமையாக இருந்து கையாளணும். மனதிலே அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் தவிர்ப்பது, செரிமான கோளாறு இருந்தால் அது சரி செய்து கொள்வது, இரத்த ஓட்டம் சரியில்லைன்னா அது சரி செய்து கொள்வது, அதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். நம்ம உடல் சோர்வு, மனசோர்வு இருக்குது, இரத்த ஓட்டம் சரியில்லை, ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம வலி எடுத்துக்கொண்டே இருக்குதுன்னா அதுக்குண்டான முறையான சிகிச்சை மேற்கொள்ளணும். எத்தனை செய்து வரும்போது உங்களுக்கு உடல் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் எப்பவுமே மருந்து மாத்திரை உட்கொள்ள ரொம்ப தயங்குவாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு உண்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்த வினை தன் வினையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் உண்டு. அடுத்தவனுக்கு வியாதினா உடனே கவனிப்பாங்க, அடுத்தவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே உளுந்து போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. உறவினர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே பார்த்துடுறது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே பார்க்குறது, சகோதர சகோதரி, மனைவி, குழந்தைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் தனக்கு விட்டுருவாங்க, அப்புறம் போட்டுக்கலாம் மாத்திரை விடு அப்படின்பாங்க. அப்போ பிறருக்கு செய்த உதவியோட தன்னுடைய உடலை நீங்கள் சற்று கவனம் செலுத்தி வருவது இந்த காலத்தில் சிறந்தது. ஆகவே தினசரி கேது பகவான் 12ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு ஒரு ஞானத்தை வேணும். அப்போ ஓம் ஸ்ரீ கேதுவே நமஹங்கிற மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வாங்க. கேது பகவான் மனதார வேண்டி வர வர உங்களை ஞானம், வைராக்கியம், மன அழுத்தம் அத்தனை குறைக்கும். அது இல்லாமல் பெருமாளை மனதார சேவிச்சுட்டு வரணும். அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தை சென்று முறையாக பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த அன்பர்கள், இந்த கன்னியாராசி அன்பர்களே, உறவிலையும் சற்று கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் சீராக வைத்துக் கொள்ளணும், தொழில் வியாபாரம் செய்த இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்குன்னு சொல்லி மெத்தனமாக இருந்துடக்கூடாது. அதுவே சற்று இறைவனை சார்ந்து வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு அனைத்து தொழிலையும் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.